ஏன்பா இது என்ன பிக் பாஸ் வீடா இல்லை சூப்பர் சிங்கர் செட்டா? எனக்கு புரியலை. டாஸ்க்கு கொடுத்தீங்கன்னா என்னையா பண்ணிக்கிட்டு இருக்காங்க வீட்டில் உட்காந்து எல்லாம் பாடிக்கிட்டு இருக்கானுங்க. இந்த அமித் பார்கவ் வந்து சூப்பர் சிங்கர் செட்டுக்கு போக வேண்டியவர் தப்பித்தவர் பிக் பாஸ் செட்டுக்குள்ளே வந்துட்டார் போல இருக்கு. வாயா திறந்தா பாட்டு பாட மட்டும்தாங்க வாயை திறக்கிறாரு. இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள கார்டன் ஏரியாவில் ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஒன்று பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்காக இவங்க எல்லாரும் தூக்கி சூப்பர் டீலக்ஸ் வீட்டுக்குள்ளே அடைச்சிட்டு இவங்க வந்து ஏற்பாடுகளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க உட்காந்து பாடுறன்ற பேரில் எப்பா 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 எப்பா. ஸோ இது ஒரு லெவலுக்கு மேலே இல்லை. இந்த ஆரியமாலா டாஸ்க் இருக்குது பார்த்தீங்களா, போன சீசன் 7ல் அந்த மாதிரி ரிப்பீட் மோடில் போட்ட மாதிரி ஆயிடுச்சு. இவங்க பாடுறதெல்லாம் கேட்டு ஒரு பக்கம் அப்படியே மண்டை கேர் ஆகுது. சரி, இதுதான் இவங்க இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு பார்த்தா 2 பேர் அப்படியே கண்ணாலேயே பேசிக்கிறாங்களாமா. ஒவ்வொரு பாட்டு காதல் பாட்டு பாடும்போது அவங்களுக்கு ஜூம் வைக்கிறாங்க. இது நான் ஸ்கிரிப்டுன்னு சொன்னேன்ல, பார்த்தீங்களா? கரெக்டாக ஸ்கிரிப்டுன்றதுனால தான் லவ் சாங் வரும்போது எஃப்ஜேவுக்கும் வியானாவுக்கும் ஜூம் வைக்கிறாங்க. யாராச்சும் லவ் சாங் பண்ணால் உடனே வியானா எஃப்ஜே நான் கூப்பிட்டேன்ல நீ பார்க்கல போ, இப்படிலாம் பேசிக்கிட்டு கன்றாவியாக இருக்குது அது. சரி, இதோட இந்த இளவு முடிஞ்சிடும்னு பார்த்தா பாட்டு பாடுறதே ஒரு டாஸ்காக கொடுக்குறாருங்க பிக் பாஸ். அதாவது எந்த அளவுக்கு பார்த்தீங்களா ஒரு ஃபிசிக்கல் டாஸ்க்குனா, இது உண்மையுமே ஃபிசிக்கல் டாஸ்க்காக மாற்றிட்டாரு கானா வினோத். அது வேற கதை. ப்ராப்பர்ட்டிஸ் வச்சுருக்காங்கங்க. அதாவது இது வந்து கார்டன் ஏரியாவில் தான் மொத்த செட்டப்பே வச்சுருந்தாங்க. அது என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குன்றத முதல்ல இவங்க எல்லாருமே பார்த்துக்கணும், ஓகேவா? அதுக்கப்புறமா அந்த செட்டப் அப்படியே வந்து ஆக்டிவிட்டி ஏரியாவுக்கு போச்சு. ஆக்டிவிட்டி ஏரியாவுக்கு போன பிறகு என்ன டாஸ்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 டீமும் 3 இடத்துல நிற்கணும். ஒரு டீமில் மட்டும் 6 பேர் இருக்காங்க. அந்த 6 பேர் வந்து இந்த ஃப்ளஷ் அந்த பாத்ரூம் டீம். அதில் ரம்யா வந்து ஜட்ஜாமா. மீதி ஒவ்வொரு டீமில் 5 பேர், மொத்தம் 16 பேர் இருக்காங்க. பாட்டு ஒன்று போடுவாங்க. அந்த பாட்டு போடும்போது அந்த பாட்டுக்கு ஏற்ற ப்ராப்பர்ட்டி அது அங்கே என்ன இருக்கோ அதை போயிட்டு எடுக்கணும். இது ஒரு டாஸ்க்கு. இவங்க பாடுறதுக்கு ஏற்ற மாதிரி பாடுறதுக்கே ஒரு டாஸ்கா? இதில் ஜெயிக்கிறவங்களுக்கு 2 சில்வர் காயின். ஆனால் இன்றைக்கும் யார் ஜெயிச்சிருக்காங்க தெரியுமா? மாயா விஷ்ணா. ஸோ ஒவ்வொரு சாங்காக ப்ளே செய்யப்படுது. வந்தேண்டா பால்காரன் அந்த பாட்டு, அப்புறமா கண்கள் இரண்டால் அந்த பாட்டு, தொட்டு தொட்டு நினைது தாஜ்மஹால் அந்த பாட்டு, அப்புறம் என்ன உப்பு கருவாடு ஊற வச்ச சோறு, அதில் கருவாடு வச்சுருக்காங்க. குண்டு ஏதோ ஒரு மாம்பழம் ஏதோ ஒரு மாம்பழத்துக்கு ஏதோ ஒரு பாட்டு வந்துச்சு. அப்புறம் செல்ஃபி புல்ல அந்த பாட்டு, ஜிக்கு ஜிலாடி அந்த பாட்டு, அப்புறம் அந்த உருகுதை அந்த பாட்டு, எல்லா பாட்டை போட்டு கூட மேலே கூட வச்சு கூடலூர் போகிறவளே விட்டா நம்மளும் இப்படி உட்காந்து பாடிக்கிட்டே தான் இருக்கணும் போல இருக்கு. அந்த மாதிரி ஒரு டாஸ்க்கை கொடுத்து இதில் யார் கரெக்டாக அந்த ப்ராப்பர்ட்டியை போய் முதலாளாக எடுக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர். ஸோ மாயாவிஸ் அவர்கள் வந்து ஜெயிச்சிருக்காங்க இந்த டாஸ்கில். அவங்களுக்கு தான் அதிகப்படியான காயின்ஸ் கிடைச்சிருக்கு. இதில் கானா வினோத் ஒரு வேலையை பார்த்து விட்டார். என்ன அப்படின்னா, கரகாட்டத்துக்கு ஒரு சாங் வருது. அந்த சாங் வரும்போது கனி அவர்கள் ஓடி போய் எடுக்கிறதுக்காக போகிறாங்க. இவர் இங்கேருந்து வேகமாக போய் கனியை டமால்னு தள்ளி விட்டு பக்கத்தில் இருக்கிற செவுத்தில் இடித்து கனி கையை வச்சிட்டாங்க. அதில் நீங்கள் அதை கிளியராக பார்த்தீங்கன்னா கானா வினோத்தினுடைய இன்டென்ஷன் வந்து கனியை தள்ளி விடணும் அப்படிங்கிறது கிடையாது. ஆனால் அந்த டாஸ்கில் ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக, அதை போய் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வாண்டடாக தான் அவங்கள தள்ளி விட்டார். இந்த கேமில் ஜெயிக்கணுன்றதுக்காக தள்ளி விட்டார். கனியை தள்ளி விடணுமேனு தள்ளி விடலை. ஆனால் அவரோட இன்டென்ஷன் வந்து தள்ளி விட்டார். உண்மையாலுமே தள்ளி விட்டார். தள்ளினதில் செவுத்தில் இடித்து கீழே விழுந்து அவங்களுக்கு கால்லையும் முட்டிலையும் செம்மடி. எல்லாரும் பார்த்துட்டாங்க. பார்வதி கத்துறாங்க, வியானா கத்துறாங்க, இவங்க திவ்யா கத்துறாங்க. அவர் வேணும்னு தள்ளி விடல, ஆனால் வந்து ஃபோர்ஸாக இடிச்சாரு, இவர் இடிச்சதுல தான் அவங்க விழுந்தாங்க அப்படின்னு திவ்யா சொல்றாங்க. பார்வதியும் வியானாவும் நீங்கள் இது வந்து ஃபன் டாஸ்க்கு, நீங்கள் எதுக்காக இப்படி தள்ளி விடுறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் அவங்க கேட்குறாங்க. உடனே ஒரு பழைய ஆயுதத்தை எடுத்துட்டாரு கையில். பிக் பாஸ் சொல்லட்டும், நீங்கள் சொல்லாதீங்க, வீடியோவில் பார்த்துக்கோ, வீடியோ போட சொல்லு, குறும்படம் போட சொல்லு. எல்லாத்துக்கும் குறும்படம் போடுறது தான் பிக் பாஸ் வேலையா? நீங்கள் அந்த வீடியோவை ரிப்பீட்டடாக பாருங்கள். கானா வினோத் அவ்வளோ அக்ரெசிவாக ஓடி போய் அவங்கள இப்படி எடுக்கும்போது அவங்க இப்படி வராங்களா, இப்படி தட்டிட்டார். இப்படி தட்டினோடனே என்ன ஆயிடுச்சு, அவங்க கீழே விழுந்துட்டாங்க. விழுந்து கனி வந்து அதை ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டாங்க. டாஸ்க்னா அப்படி தான் இருக்கும் அப்படின்னு அவங்க ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டாங்க. இதே தான் நம்ம வந்து பார்வதிக்கு நடந்த அந்த கேப்டன்ஷிப் டாஸ்கில் நம்ம சொன்னோம்.
தள்ளி விட்டதில் கீழே விழுந்து ஏதாச்சும் ஆச்சுன்னா என்னங்க பண்ணுவீங்க? எதுக்கு இவ்வளோ ஆவேசம்? எதுக்கு இந்த டாஸ்கில் ஜெயிச்சு என்ன பண்ண போகிறீங்க? இந்த டாஸ்கில் ஜெயிக்கிறது மூலமாக அடுத்த வாரம் அந்த டீம் மொத்தமே வந்து தலைவர் போட்டியில் பங்கு பெறுவாங்க. எனக்கு தெரிஞ்சு மாப் மாயாவஸ் தான் பங்கு பெறுவாங்கன்னு நினைக்கிறேன். தள்ளி விட்டார். இந்த டாஸ்கில் கூட பார்த்தீங்கன்னா லவ் சாங் போடும் பொழுதுலாம் கமருதீனுக்கும் எப்ஜேவுக்கும் பிக் பாஸ் கூப்பிட்டே கலாய்க்கிறார். இந்த பாட்டு உங்களுக்காகவே போட்ட மாதிரி இருக்கே அப்படின்ட்டு. இவன் ஒரு லவ் சாங் பாடும்போது வியானாவை பார்த்து பாடுறான், வியானா ஒரு லவ் சாங் பாடினா எப்ஜியை பார்த்து பாடுறாங்க. பிக் பாஸும் கூப்பிட்டு கலாய்க்கிறாரு. எதுக்காக இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்டை வாண்டடாக நீங்கள் டெவலப் பண்ணுறீங்க? அது நல்லாவே இல்லை. அவங்க 2 பேருடைய காதல் நல்லாவே இல்லை. அவன் சின்ன பையன், வியானாவோட சின்ன பையன் எப்ஜே. கேவலமாக இருக்குது. அந்த பொண்ணு போய் பேசுகிறதும் ஆதிரியே மேலேன்ற மாதிரி தோணுது நமக்கு. இப்போ வியானா மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் இருந்துச்சு, மக்கள் மத்தியில் ஒரு நல்ல பேர் இருந்துச்சு, அந்த பொண்ணுக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபேன்ஸ் எல்லாம் ஆர்கானிக்காக வர ஆரம்பித்தாங்க. ஆனால் நீங்கள் என்னடா ஆனால் இப்படி லவ் கண்டென்ட் பண்ணுறேன்னு சொல்லி அந்த பொண்ணுடைய லைஃபையே ஸ்பாயில் பண்ணுறீங்க. அவன் பையன் எப்படி வேணால் பொழைச்சிப்பான், அந்த பொண்ணுக்கு என்ன ஆகும்? இப்போ ஆதிரிக்கு என்ன ஆச்சு? அதுதான் வியானாவுக்கு ஆகும். வியானாவுக்கு சப்போர்ட் பண்ண எல்லாரும் இப்போ விலகிட்டு இருக்காங்க. ஐயோ வச்சு இந்த பொண்ணுக்கு போய் சப்போர்ட் பண்ணுமேன்னு சொல்லிட்டு விலகிட்டு இருக்காங்க. இது தேவையில்லாத ஒரு வேலை. அந்த பொண்ணு எதுக்காக அதை ஒத்துக்குச்சுன்னு தெரில. இதை வச்சு யாரும் வாய்ப்பு கொடுக்க போகிறதில்ல. இதுக்கு முன்னாடி லவ் கண்டென்ட் பண்ண எல்லாருமே சினிமாவில் ஜெயிச்சிட்டாங்களா? கிடையாது, கிடையவே கிடையாது. எல்லாரும் ஆல் அட்ரஸே இல்லாமல் போயிட்டாங்க. அதில் சம்மந்தப்பட்ட பையன் மட்டும்தான் ஜெயிச்சிருக்கான். லாஸ்ட்லியா எங்கே இருக்காங்கன்னு யோசிச்சு பாருங்க. நிவாஷினி எங்கே இருக்காங்கன்னு யோசிச்சு பாருங்க. யாஷிக் ஆனந்த் எங்கே இருக்காங்கன்னு யோசிச்சு பாருங்க. ஆனால் கூட இருந்த பசங்கள்லாம் படம் நடிக்கிறாங்க. அசல் கோளாறு பெரிய பாடகர் ஆகிட்டாரு, கவின் வந்து பெரிய நடிகர் ஆகிட்டாரு, பாலாஜி முருகதாஸ் பெரிய ஹீரோ ஆகிட்டாரு, நிருப் வந்து பயங்கரமான ஒரு இன்ஃப்ளூயன்சராக மாறிட்டாரு. நம்ம என்ன எங்கே இருக்கோம் அதை யோசிச்சு பாருங்க. பெண்களுக்கு இதில் வந்து ஒரு பேக் ஃபயர் தான் ஆகுமே தவிர்த்து என்றைக்குமே இது பெண்களுக்கு இதுவாகாது. சரி ஓகே, இது ஒரு பக்கம் இருக்கா. கானா வினோத்துக்கிட்ட சொல்கிறாங்க இவ்வளோ கோவம் உங்களுக்கு எதுக்கு அப்படின்னு சொன்னால் அந்த ஆள் ஒத்துக்கவே மாட்டேற. அப்படி நான் வேணும்னு தள்ளலை, யாராச்சும் வேணும்னு ஒரு பொண்ணை தள்ளுவாங்களா? இப்படியே தான் பேசிக்கிட்டு இருக்காரு தவிர்த்து அவர் கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய லிமிட்டை கிராஸ் பண்ணிகிட்டே இருக்காருன்றதை நம்மளால் பார்க்க முடியுது. ஒரு பக்கம் அவர் வந்து திவாகரை வந்து என்னெல்லாம் நம்ம சொல்லி அடித்தோமோ அந்த குற்றச்சாட்டுகள் எல்லாமே இப்போ கானா வினோத்தையும் சொல்லி அடிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க சோசியல் மீடியாவில் பல பேரும். அதுக்கேற்ற மாதிரி தான் அவரும் பண்ணுறாரு. கம்ஃபர்ட்டாக இருக்குது இல்லைன்றதை தாண்டி நீங்கள் பொது வழியில் ஒரு பொண்ணுக்கிட்ட போயிட்டு நீங்கள் தவறான இடங்களில் கை வைக்கிறது வந்து ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயமாகத்தான் இருக்குது. நிறைய பேர் நமக்கே நிறைய வீடியோ சென்ட் பண்ணுறாங்க. ஒரு முதல் வாரத்தில் ரம்யா நடந்து போகும்போது பின்னாடியே தட்டியிருக்காரு கானா வினோத். அதுக்கப்புறமா அந்த ஃபேக்ட்ரி டாஸ்கில் வந்து ரம்யா வந்து கட்டி பிடிச்சது, அதுதான் முதல்ல வைரலான ஒரு விஷயம். அதுக்கப்புறமா அரோராவை பல இடங்களில் கட்டி பிடிக்கிறது, இப்படி தூக்கிட்டு போகிறது, தூக்கி சுற்றுறது, நேற்றுக்கு அக்கிளில் கை வச்சார், கிச்சிலிக்கா பண்ணார் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. இன்றைக்கி அந்த பொண்ணு வந்து நம்ம மாப் மாயாவிஸ் ஒரு அதாவது மியூசிக்கல் சேர் காம்படிஷன் வைக்கிறாங்க. அதில் அரோரா வந்து ஜெயிச்சிட்டாங்க. ஜெயிச்ச அரோராவை அந்த சேரோட தூக்கி வந்து செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு வந்து தன்னுடைய ஜாக்கெட் இருக்கு இல்லையா, அந்த ஜாக்கெட் வந்து இப்படி கட்டி இருக்கு. ஸோ ஹிப்பு நல்லாவே தெரியுது. அவங்க வந்து கொஞ்சம் அது என்ன ட்ரெஸ்ஸுன்னு தெரில, இடுப்பு தெரிகிற மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க, ஓகேவா? ஸோ இடுப்பு தெரியுது. அங்கே போய் கிச்சிலிக்கா பண்ணுறாரு. ஏன் ட்ரெஸ் இல்லாத இடத்துல தான் போய் நீங்கள் கிச்சிலிக்கா பண்ணணுமா? வயிற்றில் கிச்சிலிக்கா அது பையனாக இருந்தால் பரவாயில்ல, பொண்ணு ஆம்ப்ரேட்டில் போய் கிச்சிலிக்கா பண்ணுறீங்க, தொப்புளில் கிச்சிலிக்கா பண்ணுறீங்க. இது வந்து தப்புங்க. இது அரோரா வந்து அண்ணன் தான் பழகுறாங்க அப்படின்னா இப்படி கை வச்சுட்டு இருக்காங்க, கானா வினோத் மேலே கை வச்சுட்டு இருக்காங்க, கை வச்சு நம்ம பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க அதை பெருசாக எடுத்துக்கல. ஆனாலும் நம்ம அதை அட்வான்டேஜாக யூஸ் பண்ணக்கூடாதுல்ல. அவர் வந்து இங்கே சாயிறாரு, இப்படி சாயிறாரு, அது ஒரு மாதிரி தோலில் சாயிறாரு, ரம்யா தோலில் சாயிறாரு, அரோரா தோலில் சாயிறாரு. சரி, இதுதான் ஒரு பக்கம் இருக்குன்னு பார்த்தா கேமில் அக்ரெசிவாக விளையாடிட்டு அவரோட தப்பு கூட அவர் ஒத்துக்க மாட்டாரு, டிஃபெண்ட் பண்ணிகிட்டே இருக்காரு. இப்போ இதே தான் தர்பீஸ் பண்ணிகிட்டு இருந்தான் அந்த வீட்டுக்குள்ளே. அவன் தப்பு ஒத்துக்காமல் டிஃபெண்ட் பண்ணிகிட்டே இருப்பான். எதுக்கு எத்தாலும் வீடியோ போடுங்க, பிக் பாஸ் சொல்லிட்டோம் நீங்கள் சொல்லாதீங்க, அப்புறம் கண்டஸ்டன்ட் எதுக்கு கூட இருக்காங்க? அவர் வேணும்னு தள்ளி விட்டாரெல்லாம் யாரும் சொல்லுங்க. ஆனால் கேமில் ஜெயிக்கணுன்றதுக்காக அவர் தள்ளினார். அது தப்பு தானே? எங்கள் தெரியாமல் பண்ணிட்டேங்க, மன்னிச்சிருங்கன்னா முடிஞ்சு போச்சு. நான் தள்ளலை, நான் தள்ளவே இல்லை. அப்போ எப்படி போய் கனி விழுந்தாங்க? அவங்களே கால் தடிக்க போய் விழுந்துட்டாங்களா? ஒன்று டாஸ்கில் இந்த மாதிரி விளையாடுறது சரி ஓகே, அது டாஸ்க்குன்னா கூட நம்ம வந்து அதை விட்டுருவோம். இந்த மாதிரி இன்னொரு சைடில் வந்து கேர்ள்ஸ் கிட்ட இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறது என்னென்ன தரமா கேட்குறாங்க. கானா வினோத்துக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்கல்ல, திவாகர் வந்து வெளியில் போகணும் நீங்கள் தானே பேசுனீங்க, உங்களை மாதிரி எத்தனை பேர் பேசுனீங்க? இப்போ திவாகர் செஞ்சால் தப்பு, கானா வினோத் பண்ணால் சரியா?
கானா வினோத் பண்ணால் வந்து அது கம்ஃபர்ட் ஜோனு, திவாகர் பண்ணால் அன்கம்ஃபர்டபுள் ஜோனா? இதையெல்லாம் ஆரம்பத்தில் அரோரா வந்து திவாகருக்கு அந்த கம்ஃபர்ட் ஜோனை கொடுத்தாங்க, எதுவும் பெருசாக பேசிக்கல. இப்போ கானா வினோத்துக்கு அதான் நடக்குது. நாளைக்கு அதை வந்து இல்லை இவர் கொஞ்சம் ஓவராக போகிறாரு அப்படின்னு யாராச்சும் சொன்னாங்கன்னா என்ன ஆகும்? அதனால் அவர் அதை குறைச்சிக்கிறது அவருக்கு நல்லது. நீங்கள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா காஸ்டியூம் இல்லாத இடங்கள்ல அவர் கை வைக்கிறாருங்க, அது கிளியராகவே தெரியுது, அப்பட்டமாக தெரியுது. என் தம்பி குழந்தை ஐயோ ஐயோ. ஓகே, ஸோ இதுதான் இப்போ வரைக்கும் நடந்திருக்கு. மற்றபடி இன்றைக்கி பெருசாக கண்டென்ட் இல்லை. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இவ்வளோ தூரம் நடந்திருக்கு. ஒரு பக்கம் கிரிஞ்சு லவ் கண்டென்ட்டு, அது கேவலமாக இருக்குது, சகிக்க முடியல. ஒரு பக்கம் வினோத்தினுடைய இந்த ஒரு தவறான ஒரு போக்கு, இது ரெண்டையும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் அரவிந்தன்.